இதாங்க எங்களோட நாட்டுக்கோழி பண்ணை. இந்த பண்ணையில் கிட்டத்தட்ட 100 கோழிங்க வச்சுருக்குறேன். இந்த 100 கோழிங்களும் காலையில் 6 மணிக்கு வந்து பண்ணைக்கு வருவேன். பண்ணைக்கு வந்து இப்போ சுத்தமாக பண்ணையை க்ளீன் பண்ணுறது வேலை. பண்ணையை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் காலையில் வந்து வெங்காயம் தக்காளி அது போட்டுருவேன். வெங்காயம் தக்காளி போட்டு அதை சாப்பிட்டோன்னா அதுக்கு பிறகு தீவனம் எஸ்கேம் ஃபீடு கலந்து அதை தவிடோட கலந்து குழச்சி வச்சுருவேன். குழச்சி வச்சுட்டு அதோட ஒரு 2 ஹவர் வேலை இருக்கும். காலையில் 2 ஹவர் வேலை முடிஞ்சோடனே ஒரு 11 மணிக்கு வந்து முள்ளங்கி கீரை வந்து டெய்லி போட மாட்டேன். 2 நாளைக்கு ஒரு தடவை போடுவேன். முள்ளங்கி கீரையில் வந்து டெய்லி சத்து இருக்குது. அதுக்கு அதை போட்டால் வந்து கோழிங்க நல்லா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்தது அது. அப்புறம் 1 மணிக்கெலாம் கரெக்டாக வந்து மறுபடியும் தீவனம் வைப்பேன். தீவனம் வந்து எல்லா கோழிங்களுக்கும் பாருங்கள் இந்த பிளேட்டெலாம் இருக்குல்ல, இந்த பிளேட்லலாம் வைப்பேன். எல்லா பிளேட்டுக்கு வைப்பேன். அரிசி கொஞ்சம் போடுவேன். கோதுமை அரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சம் போடுவேன். அண்ணன் பாண்டெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அதோடய கோழிங்களுக்கு தீவனம் வைக்கிறது தான். தீவனம் வச்சுருக்கேன் பார்த்துட்டிங்களா? தீவனம் வைக்கிறதுலாம் கோழிங்களுக்காக தான். கிட்டத்தட்ட கொஞ்சமே இன்குபேட்டர்லாம் புரியுறது கிடையாது. நாங்களே ஓனாக வந்து கோழிகள் மூலயமா தான் ஒவ்வொரு குஞ்சுங்களும் பொரித்து அதை வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் தனி கூண்டில் போட்டு அதை வளர்ப்போம். 20 நாள் கழிச்சோன்னா கொஞ்சம் குஞ்சுங்களுக்கு கொஞ்சம் தெளிவான பிறகு வெளியில் திறந்து விடுவேன். மத்தியானம் 1 மணிக்கு தீவனம் வச்சுட்டு பாருங்கள், அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கூண்டில் தெரியுதுங்களா? இதுதாங்க அந்த கோழி குஞ்சுங்க பொரிச்சது. இது வந்து 2 நாள் ஆகுது பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? கோழி குஞ்சுங்களாம் 2 நாள் ஆகுது பொரிச்சு. இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்து அடை வச்சுருக்கிறேன் பாருங்கள். 1 2 3 இந்த 3 இதுலேயும் வந்து அடை வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அடை செட்டு பொரிச்சது தான் அடுத்த செட்டு வச்சு விட்ருவோம். உடனே கோழிங்களை வந்து ரொம்ப முட்டையும் கொடுக்கறதுனால ஒன்றும் லாபம் கிடையாதுங்க. கோழிங்க வளர்ந்து விற்றா தான் லாபம். கிலோ வந்து என்னோடய கோழிங்க வந்து கிலோ வந்து 400 ரூபாய்க்கு கொடுப்பேன். லோக்கல்லையும் வாங்கிப்பாங்க, மார்க்கெட்லேயும் வாங்கிட்டு போடுவாங்க. கோழிங்க வந்து இப்போ தான் ஒரு செட்டு கொடுத்தேன், ஒரு 40,000 ரூபாய்க்கு கொடுப்பேன். அடுத்த செட்டு வந்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு கொடுப்பேன். மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 to 15,000 வருமானம் வரும். இதில் செலவெல்லாம் போனால் ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக நம்ம ஒரு காலையில் ஒரு 1 ஹவர், காலையில் ஒரு 1.5 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 மணி நேரம். அப்புறம் வந்து தண்ணி வந்து டெய்லி தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் கலந்து தான் வைப்பாங்க. இதுதான் என்னோடய கோழிகள் வளர்ப்பு முறை. அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக போடுறேங்க. ஓகே.